கடன் வாங்காமல் எதுவும் செய்ய முடியாது. கடன் வாங்கி செய்கிறதுனா நான் கூட ஜனாதிபதியாக இருந்தால் செய்வேன். கடன் வாங்கினா தான் எதுவும் செய்யலாமே. நீங்கள் முதல்ல நாட்டினுடைய உற்பத்தியை கூட்ட வேண்டும், நாட்டுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும், மக்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான செய்ய வேண்டும். இன்று பாருங்கள், இன்று கிழக்கு மாகாணத்திலே அல்லது அனுராதபுர பகுதியிலே இன்று தண்ணி இல்லை. இந்த தண்ணி எதுக்காக எலக்ட்ரிசிட்டிக்காக வைத்துக்கொண்டு மக்களுக்கு இன்றைக்கி அந்த விவசாயம் செய்வதற்கு தண்ணி இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். ஆகவே நீர் அவசியம், குடிநீர் அவசியம், விவசாயம் அவசியம். அதுக்கு பிறகு தான் எலக்ட்ரிசிட்டிக்கு போகணுமே தவிர இவங்க எலக்ட்ரிசிட்டிக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்ததுனால தான் இன்று விவசாயிகள் எல்லாம் அந்த அறுவடை செய்ய முடியாமல் பயிர்கள் கருகி நாசமாகி இருக்கின்றது. ஆனால் அரசாங்கம் சொல்லுகின்றது என்ன, அவர்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்குறேன்னு. நஷ்ட ஈடு கொடுக்குறது அவங்க அப்போட்டு காசா? நஷ்ட ஈடு இந்த மக்கள் உங்கள்கிட்ட ஏன் விட்டு காசு, எங்கள் பிள்ளைகளுடைய காசு, உங்கள் பிள்ளைகளுடைய காசு. ஆகவே எடுத்ததுக்கெல்லாம் நஷ்ட ஈடு கொடுத்து நாங்கள் அதை சமாளிப்போம் என்று சொல்லுவது முட்டாள்தனமான விஷயம். அப்படி முட்டாள்தனமான அரசாங்கம் கடந்த காலங்களிலும் அவ்வாறு நடந்திருக்கிறது. இந்த காலங்களிலும் இவ்வாறு நஷ்ட ஈடு கொடுத்து, அதாவது ஒரு சில விஷயங்களுக்கு நடக்கலாம். அதாவது இன்றைக்கு ஒரு இயற்கை அனர்த்தம் வந்தால் அந்த இயற்கை அனர்த்தத்திற்கு ஒரு நஷ்ட ஈடு கொடுப்பது இயல்பு. இல்லை, இது பிளான், இதாவது இவங்களோட பிளான் இல்லை, இவங்களோட ஒரிஜினல் பிளான் கிடையாது. அதாவது விவசாயத்துக்கு முதல்ல தண்ணியை திறந்து கொடுத்துட்டு தான் அதுக்கு பிறகு எலக்ட்ரிசிட்டியை பற்றி சிந்திச்சிருக்கணும். எலக்ட்ரிசிட்டி வேணால் வாங்க. எனக்கு நினைவிருக்கிறது, அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இந்த மின்கட்டண அதிகரிப்பு நேரத்தில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியது. அவர் குறிப்பிட்டிருந்தார், இந்த மின்கட்டண அதிகரிப்பு என்பது இவர்கள் சொல்வதை போன்று அதிகம் என்றாலும் ஒரு வேளை வறட்சி வந்தால் என்ன செய்வது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் தான் இந்த கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்குது. இப்பொழுது மின்வெட்டு இல்லாமல் நாட்டை கொண்டு செல்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மின்கட்டம் அதிகரித்ததில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா இந்த மின்கட்டணம் அதிகரிக்காமல் இன்று நாட்டை கொண்டு போக முடியாது. மின்சார சபை பல ஊழல்கள் மலிந்த ஒரு இடம். ஆனாலும் கூட அது நஷ்டத்தில் தான் இயங்குகின்றது. அந்த நஷ்டத்தை காப்பாற்ற வேண்டுமானால் அதிகரிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலையிலே. ஆனால் அதற்காக விவசாயிகளுடைய கோட்டாபாய இன்னைக்கு போனதுக்கு காரணம் விவசாயிகளை கை வச்சது. அதே போல தான் இன்று ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் இந்த பிரச்சனையிலே கை வைத்திருக்கின்றார், விவசாயிகள் மேல் கை வைத்திருக்கின்றார். ஆகவே இவரும் போவார் வீட்டுக்கு.